இங்கிலாந்து இந்திய இடையேயான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் லண்டன்ல உள்ள ஓவல்ல நடைபெற்று வருது. டாஸ் வென்ற இங்கிலாந்து பந்து வீச்ச தேர்வு பண்ணாங்க. அதன்படி முதல்ல பேட் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்கள்ல 224 ரன்களுக்கு ஆல் அவுட்டுமே ஆனாங்க. இதனடுத்து ஆடிய இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸ்ல 247 ரன்களுக்கு ஆல் அவுட்டுமே ஆனாங்க. 23 ரன்கள் பின்தங்கிய நிலையில் ஆடிய இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸ்ல 396 ரன்களை குவிச்சாங்க. இதனடுத்து 374 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து 4வது நாள் முடிவுல இங்கிலாந்து 6 விக்கெட்டுகளுக்கு 339 ரன்களை எடுத்திருந்தாங்க. இந்த போட்டியில இங்கிலாந்து அணி வெற்றி பெற 35 ரன்கள் தேவை, இந்தியா வெற்றி பெற 4 விக்கெட்டுகள் தேவை அப்படின்றதுனால இன்று நடைபெறவுள்ள கடைசி நாள் ஆட்டம் பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு முன்பே கணிக்கப்பட்டது. இந்த போட்டியுடைய முதல் நாள்ல இங்கிலாந்து வீரர் கிறிஸ் வோக்ஸ் காயம் காரணமாக வெளியேறினார். இதனால அடுத்த 3 நாட்களுமே அவர் விளையாடல. இதனால வெற்றியை தீர்மானிக்கும் கடைசி நாள் ஆட்டத்துல கிறிஸ் வோக்ஸ் விளையாடுவாரா அப்படின்னு சந்தேகமுமே இருந்தது. அந்த சந்தேகத்திற்கு அதிரடியாக பதில் கொடுக்கும் விதமாக கிறிஸ் வோக் அதிரடியாக பேட்டிங் ஆடினாரு. ஒரு கைய அவரால் தூக்க முடியலனாலுமே அவருடைய தாய்நாட்டுக்காக களமிறங்கினாரு. இருந்தாலுமே இங்கிலாந்து அணிக்கு சோகம் தான் மிஞ்சியது. இந்திய அணியுடைய சிராஜ் அதிரடியான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இந்தியாவை வெற்றி பாதைக்குமே அழைத்து சென்றிருக்காரு. இந்த சம்பவம் தற்போது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.